ஓகே. 9ஆம் நியூஸ் ஜனவரி 4, 5ல 9ஆம் நியூஸ். சரியா? இந்த நியூஸ் புரியணும்னா வந்து உங்களுக்கு ஆர்டி என்னன்னு தெரியணும். அதாவது ரிஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா? இன்வெஸ்ட் பண்றப்ப யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெக்கார்ட், லைக் வந்து அவன் வந்து கேவிசி வந்து அப்டேட் பண்ணிட்டானா இல்லையா, அப்படியே அப்டேட் பண்ணியிருந்தாலும் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? நீங்க உள்ளே இல்லை மேம், ஜாயின் பண்ணாதான் வரும். அது வந்துட்டாங்களா? ஓகே. கேக்குதானே? இப்போ கேக்குதா? ஓகே, எடுத்துக்கோங்க. சரியா? 9ஆவது நியூஸ் ஆர்டி என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். யாராச்சும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களோட ரெக்கார்டை வந்து பாக்குறது. லைக் வந்து அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தையும் அவன் கேவைசி அப்டேட் பண்ணியிருக்கானா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்த வந்து செக் பண்றது தான் வந்து இந்த ஆர்டிஏ, அதாவது ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டோட வேலை. இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஏ வந்து யார் வந்து இருப்பாங்கன்னா கேம்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, அதாவது கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து மோஸ்டா இந்த ஆர்டிஏ வேலையை வந்து பார்த்துக்குருவாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து 100 அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா இல்லை 68 கம்பெனிஸ்க்கு இந்த கேம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ஆர்டிஓ வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த கேம்ஸ் ஒரு டூலை வந்து லான்ச் பண்றாங்க. அது ஒரு ஏஐ டூல் மாதிரி. அந்த டூலோட பேர் பார்த்துக்கோங்க, கேம்ஸ் லென்ஸ் அப்படின்றது அந்த டூலோட பேர். இது எப்படி வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செபி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்துக்குருவாங்க. அவன் வந்து அடிக்கடி வந்து சர்க்குலர் வந்து விடுவாங்க. லைக் வந்து எப்படி சொல்றது, உம் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு சர்க்குலர் மாதிரியோ வந்து அடிக்கடி வந்து விடுவாங்க. இல்லை என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த சர்க்குலர் வந்து பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து அடிக்கடி வர்றதுனால எந்த சர்க்குலர் எப்போ வந்து வந்திருக்கு அப்படின்றது வந்து தெரியாது. ஓகேவா? இப்போ வந்து அவன் விடுற சர்க்குலர் வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணாம அந்த சர்க்குலர் வந்ததே தெரியாம மறந்துட்டு நீ ஃபாலோ பண்ணாம விட்டேன்னா உனக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அதோட பேர் தான் வந்து கேம்ஸ் லென்ஸ். சரியா? இது ஒரு ஏஐ டூல். உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4 வேலை வந்து பண்ணுவாங்க. முதல் வேலை என்ன பண்ணுவாங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிபி வந்து ஏதாவது சர்க்குலர் வந்து விடுறானா இல்லையா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து சர்க்குலர் வந்து விட்டாங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த ஏஐ டூல் வந்து ரீட் பண்ணிட்டு அதுல இருக்க மொத்தமா வந்து பெருசா இருக்குமா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாலாம் சொல்லாது, சம்மரைஸ் பண்ணி வந்து இந்த கம்பெனிஸ் வந்து சொல்லிடும். இந்த பர்பா இதுதான் சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க, இந்த சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சம்மரைஸ் பண்ணி வந்து கொடுத்துரும் இந்த ஏஐ டூல். வேற என்ன இது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, அந்த சர்க்குலர் வந்து இந்த தேதிக்குள்ள வந்து நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சொல்லிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த கேவிசி சம்பந்தப்பட்ட ஒரு சர்க்குலர் வந்து இந்த செபி வந்து விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஐ டூலே வந்து உனக்கு வந்து லைக் என்ன சொல்றது, இந்த எஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்போ வந்து உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்காங்களேன், இந்த கேவிஎஸ்ல வந்து கேவிஎஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்க்குலர் வந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேம்ஸ் டூல் வந்து என்ன பண்ணணும் வந்து, ஏன்பா உன்னோட கம்பெனில வந்து இத்தனை பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுல இத்தனை பேர் வந்து செபியோட கேவிசி நாம்ஸை வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்ற ஒரு குறிமுடி வந்து உனக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். புரிஞ்சுச்சா இது எப்படி வேலை செய்யுன்றது? இந்த பார்ப்பா எட்ஸ் அப்படின்னு ஒருத்தவன் வந்து இந்த மாதிரி வந்து கேவிசி அப்டேட் பண்ணிட்டாங்க, ஆனா செபி சொன்ன இந்த விஷயத்த வந்து அவன் அப்டேட் பண்ணல, அவனுக்கு வந்து நீ அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து அந்த அந்த டீட்டெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொண்டு வந்து இது வந்து எடுத்து கொடுத்துரும். சரியா? புரிஞ்சிச்சு தானே இந்த இது எப்படி வேலை செய்யறது? சிம்பிளா சொல்லணுமா வந்து இந்த கேம்ஸ் வந்து ஒரு ஏஐ டூல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கேம்ஸ் லென்ஸ் அப்படின்ற ஒரு டூல. யார் யாருக்கா புரிஞ்சிச்சு, யார் யாருக்கெல்லாம் புரியல? ஓகே, அவ்வளவுதான் விஷயம், அதுல வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க, இது ஆல்ரெடி நம்ம படிச்சது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு என்பிஎஃப்சி. இந்த மேரிடைம் செக்டார் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட மொதல் என்பிஎஃப்சி வந்து இதுதான். அதாவது மேரிடைம்க்கு தேவையான லோன்ஸு, லொட்டு லோஸுக்கு எல்லா விஷயத்தையும் இவன் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். இவன் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2025 ஜூலையா ஆகஸ்டா, ஜூன்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஜூன் 26, 2026 வந்து இந்த சாகர்மாலா அப்படின்ற ஒரு என்பிஎஃப்சி வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. யார் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சர்பானந்த சோனோவால் இருப்பாங்க பாத்தீங்களா,
நம்ம போர்ட் மினிஸ்டர் அவர் தான் வந்து இந்த விஷயத்த வந்து இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப எதுக்குடா இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே அப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்பிஎஃப்சியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா லோன் வந்து தரது தானே. இப்போ வந்து அந்த லோன் வந்து தராங்க. இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து லெண்டிங் வந்து பண்றாங்க. எவ்வளவுக்கு வந்து லெண்டிங் வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 4300 கோடிக்கு வந்து லெண்டிங் வந்து பண்றாங்க. இது வந்து எங்க வச்சு சொல்றாங்கன்னா வந்து அவனோட 51வது போர்ட் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அவங்க வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் நாங்க வந்து இந்த என்பிஎஃப்சியில வந்து லெண்டிங்கே பண்ணல. ஃபர்ஸ்ட் லெண்டிங் பண்றோம். எவ்வளவு வந்து கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4300 கோடி வந்து நாங்க வந்து தரோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த 4300 வந்து ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு 4000 கோடி வந்து இந்த கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஸ்கிராச்ல இருந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 4000 கோடியும், மிச்சம் இருக்க கோடிகள் அதுல வந்து 150 கோடி வந்து எதுக்காகனா வந்து ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 150 கோடியும், அதே மாதிரி வந்து நம்ம கோவா ஷிப்யார்டுக்கு வந்து ஒரு 110 கோடியும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்பிஎஃப்சிக்கு வந்து யார் காசு தருவாங்க? அவன் வந்து இந்த பேங்க்லயோ இல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயோ அதுல இருந்து வாங்கி தானே வந்து காசு வந்து தருவாங்க. அந்த மாதிரி வந்து என்பிஎஃப்சி வந்து எவ்வளவு வந்து பாரோ பண்ணிக்கலாம்னா ஒரு 25,000 கோடி வந்து பாரோ பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து இப்போதைக்கு வந்து எவ்வளவு லோனை வந்து கொடுத்துருக்காங்க? 4300 கோடியா? இவனுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. இந்த பினான்சியல் இயர்ல வந்து மொத்தம் வந்து 8000 கோடி வந்து இந்த மாதிரி வந்து லெண்டிங் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டார்கெட் இருக்கு. அதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எம்டிஎல் சொல்லுவாங்க, அதாவது எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னா வந்து மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பினான்சியல் இயருக்கு மட்டும் எவ்வளவு வந்து இந்த மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து ஒதுக்கி இருப்பாங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஒரு 25,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதுக்கு யார் வந்து நோடல் ஏஜென்சியா இருக்க போறாங்களா, அதாவது எம்டிஎஃப் வந்து யார் வந்து பாத்துக்கிற போறாங்கன்னா இந்த சாகர்மாலா பினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் தான் வந்து பாத்துக்கிற போறாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இந்த 25,000 கோடி இருக்கு பாத்தீங்களா, இதையும் ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு 20,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்காகவும், மிச்சம் இருக்க 5,000 கோடியாவுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இன்சென்டிவ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. லைக் வந்து நீ வந்து லோனை வந்து வாங்கிட்ட, நீ வந்து லோனை வந்து வாங்கினா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். உன்னால பே பண்ண முடியாட்டி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்டே வந்து பே பண்ணுவாங்க பாத்தீங்களா, அததான் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்சென்டிவ் சொல்லுவாங்க. அதுக்காக வந்து ஒரு 5,000 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது. ஓகே தானே, புரிஞ்சிச்சு தானே? இப்போ என்னன்னா வந்து ஆல்ரெடி ஓபன் பண்ண என்பிஎஃப்சிக்கு இப்போ வந்து லெண்டிங் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குதா நான் பேசுறது? மத்த ஆளுக்குலாம் புரியுதா? ஏதாவது சொல்ல மாட்டேட்டேனா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பிக்கிள் பாலை பத்தி தெரியும். ஓகேவா? நம்மளே பார்த்துருப்போம். அது எப்படி இருக்கும்னா வந்து தெரியும் தானே? லைக் இந்த டென்னிஸையும் பேட்மிண்டனையும் கலந்து போட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டென்னிஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க பாத்துக்கோங்க அந்த இமேஜ். சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிக்கிள் பால் இருக்கும் பாத்தீங்களா, ரீசெண்டா தான் வந்து இந்த பிக்கிள் பாலை வந்து எப்படி சொல்லுவாங்க, இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட்ஸா வந்து அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. இப்ப ரீசெண்டா தான். அதுக்காக வந்து இப்போ வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கும். அந்த டோர்னமெண்டோட பேர் பாத்துக்கோங்க, இந்தியன் பிக்கிள் இந்தியன் பிக்கிள் பால் நேஷனல்ஸ் 2025 அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா பெங்களூர் மகாராஷ்டிரா வச்சு நடந்திருக்கும். இதுல வந்து யார் வந்து டாப்பா வந்து முடிச்சிருப்பான்னா மகாராஷ்டிரா தான் டாப்பா வந்து முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 3 கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க, 5 சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரெண்டாவது யார் வந்திருப்பாங்கன்னா வந்து கர்நாடகா வந்து ரெண்டாவது வந்திருப்பாங்க. அவங்க வந்து 3 கோல்டு 1 சில்வர். குஜராத் வந்து 3 கோல்டு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிக்கிள் பால ரீசெண்டா வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸா வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்திருப்பாங்களா. யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். அவரோட பேர் பார்த்துக்கோங்க, மகேஷ் சரத் சந்திரா சோனக் அப்படின்றது அவங்களோட பேர். ஆக்சுவலா வந்து இவங்க ஒரு ஜஸ்டிஸ். சரியா? எந்த 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 ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து பாம்பே பாம்பே ஹைகோர்ட்டோட ஒரு ஜஸ்டிஸ் தான் வந்து இந்த மகேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்களை என்ன பண்றாங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த ஒரு ஜார்க்கண்ட்ல ஒரு ஹைகோர்ட் ஒன்று இருக்கும். சரியா? அதுக்கு வந்து இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாட்டிக்லாம் நல்லா தெரியும். என்னன்னா வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வயசு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 65 வயசு. அதே இது ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வயசு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 62 வயசு. இந்த 62 வயசு இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ்
அவர் பேர் என்ன, சீஃப் ஜஸ்டிஸா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தர்லோக் சிங் அப்படின்றவங்க. அவங்களோட வயசு வந்து 62 ஆயிடுச்சு. அதனால வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. சரியா? அதனால அந்த இடத்துக்கு வந்து இப்ப வந்து யார் வந்து போடுறாங்கன்னா நம்ம மகேஷ் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அடிஷனல் ஜட்ஜஸா வந்து 2 பேரும் வந்து போட்டிருப்பாங்க. யார் யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க. ரமேஷ் அப்படின்னு ஒருத்தவங்களும் நீர்ஜா அப்படின்னு ஒருத்தவங்களையும் போட்டிருக்காங்க. எங்க போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட்டுக்கு அடிஷனல் ஜட்ஜஸா வந்து ரமேஷையும் நீர்ஜா அப்படின்னு ஒருத்தவங்களும் வந்து போட்டிருக்காங்க. இந்த அடிஷனல் ஜட்ஜஸோட பதவி காலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 வருஷம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சுதானே? அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அந்த அடிஷனல் ஜட்ஜஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் பொசிஷன் வந்து தருவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக். ஓகே தானே? 2 அப்பாயின்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நிறைய வாட்டி பார்த்துருப்போம். எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். இது எப்போ கொண்டு வந்தாங்க? புரிஞ்சிச்சா? எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்தியாவிலேயே இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் என்ன சொல்றது, இந்தியாவிலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால வந்து அதிகமாக வந்து செலவாகுது. இதை வந்து எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை இந்தியாவிலேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து மொத்தம் வந்து 1 வருஷம் வந்து ட்ரையல் பீரியட் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்பன்னு கேட்டிங்கன்னா 2025 ஃபினான்ஷியல் இயர்ல. அதே மாதிரி வந்து மொத்தம் வந்து இந்த ஸ்கீம் வந்து எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா வந்து 2026 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 2032 ஃபினான்ஷியல் இயர் முடியும். மொத்தம் 6 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வந்து இதோட அவுட்லே எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 22,919 கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து என்ன தருவாங்கன்னா வந்து இன்சென்டிவ் மாதிரி தருவாங்க. எதுக்காக இன்சென்டிவ் தருவாங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டை வந்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணினா வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் தருவாங்க. எல்லாத்துக்குமே தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து அப்ளை பண்ணணும். சரியா? அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து அப்ரூவல் பண்ணணும். இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் வந்து நல்ல காம்பனன்ட்ஸ்ப்பா, இதை வந்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணா இந்தியாவுக்கு வந்து ஒரு வித லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரூவல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ரூவல் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. அப்ரூவல் பண்ண ப்ராஜெக்ட் மீன்ஸ் அந்த கம்பெனிக்கு வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி வந்து அக்டோபர் மாசம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்சென்டிவ் வந்து எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அக்டோபர் மாசம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு 7 வித கம்பெனிக்கு வந்து நாங்க வந்து இன்சென்டிவ் தரோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நவம்பர்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அப்ப எத்தனை தெரியலையே, 7, 17, 16 தெரியல. சரியா? மொத்தம் வந்து இது வரைக்கும் வந்து எத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னா இன்சென்டிவ் வந்து கொடுக்கறது வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா வந்து ஒரு 24 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அடிஷனலா வந்து ஒரு 22 கம்பெனிஸ்க்கு வந்து நாங்க வந்து இன்சென்டிவ் வந்து கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஹலோ. ஆல்ரெடி பார்த்தது 24 கம்பெனிஸ்க்கு வந்து ஆல்ரெடி தந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடிஷனலா வந்து ஒரு 22 ப்ரொபோசல் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் கீழ. விளங்குச்சா மத்த ஆளுக்குலாம்? ஓகே, இதுக்காக இந்த 22 ப்ரொபோசல் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்காக வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 41,863 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 22 ப்ரொபோசல் சொன்னேன்னா அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து 5 வந்து இந்த பிசிபி, இந்த கெப்பாசிட்டரு, இந்த கனெக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்க ப்ரொபோசல். சரியா? 3 வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கேமரா, டிஸ்பிளே இந்த மாதிரி விஷயத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அலுமினியம், ஆனோடு, அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பர் கிளாடு இந்த மாதிரி இருக்க ஒரு 3 கம்பெனிஸும் இதுல வந்து அடங்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கம்பெனிஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து வரப்போகுதுன்னா வந்து மொத்தம் எத்தனை கம்பெனிஸ் சொன்னேன், ஒரு 22 ப்ரொபோசலா, கிட்டத்தட்ட வந்து 8 ஸ்டேட்ல வந்து வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஆல்ரெடி ஒரு 24, இப்போ ஒரு 22, மொத்தம் வந்து எத்தனை ப்ரொபோசலுக்கு வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 46 ப்ரொபோசலுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 11 ஸ்டேட்ல இருந்து 46 ப்ரொபோசலுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 54,567 கோடி. இப்போ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 41,000. ஆல்ரெடி ஒரு 12,000 வந்து பண்ணிருப்பாங்க. மொத்தம் வந்து 54,000 கோடி அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகே தானே? அடுத்து போலாமா? அந்த ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க, அதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே தானே? ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதை எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? இதுவும் அதே மாதிரி தான், இன்சென்டிவ் தான் தருவாங்க. அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்க்கு மட்டும். இதுக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து
புரிஞ்சுச்சா? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2020 சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து இந்தியாவில் இந்த மேனுஃபேக்சரிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்தியாவிலே வந்து பண்ணணும், அதை இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இல்லை அப்படி என்ன தான் தருவாங்கன்னா வந்து இதுலேயும் இன்சென்டிவ் தான் தருவாங்க. இதை கொண்டு வரப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2020 நல்லா நான் வச்சுக்கோங்க, 2020 வந்து ஒரு மொபைலு, இந்த ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல், இந்த மாதிரி மூணு மூணு விஷயத்த வந்து இந்தியாவில் வந்து நீ வந்து மேனுஃபேக்சர் பண்ணேன்னா உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2021 பட்ஜெட்ல வந்து இந்த மூணுன்றத வந்து ஒரு 14 வந்து மாத்திருப்பாங்க. இந்த டெக்ஸ்டைலு, ஸ்டீலு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்படிலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து வேற என்ன இதை பத்தி படிச்சிருப்போமா வந்து இந்த அக்டோபர் மாசம் என்ன படிச்சிருப்போமா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா, இது கீழே வந்து டெக்ஸ்டைல வந்து எப்போ சேர்த்திருப்பாங்கன்னா 2021 வந்து சேர்த்திருப்பாங்க. அதாவது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்க்குலாம் வந்து இன்சென்டிவ், அதாவது நானே இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அதுல வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும் சரியா? அதை ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. இந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த போர்ட்டல் வந்து எப்பல இருந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அது எப்போ, அதாவது செப்டம்பர் 31 முடிய வேண்டியது சரியா, அதை வந்து டிசம்பர் 31 முடிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன சொன்னேன்? டிசம்பர் 31 முடிய எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்களா? இப்போ வந்து அதை வந்து ஃபர்தரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. நீ வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ வந்து மார்ச் 31 2026 முடிய வந்து நீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மாத்திருக்காங்க. இது முத விஷயம் புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி டிசம்பர் 31 முடிய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு ஒரு வாட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க மார்ச் 31 முடியும். வணங்குச்சா? ஹலோ? இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம், அதே மார்ச் அதே அக்டோபர் மாசம் வந்து என்ன படிச்சிருக்கோம்னா வந்து உனக்கு வந்து நீ வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஓகே நீ வந்து என்ன சொல்றது அப்ளை எல்லாம் பண்ணிட்ட, உனக்கு வந்து எப்படி வந்து இன்சென்டிவ் கொடுப்பானா வந்து உன்னோட கம்பெனிஸ் வந்து ரெண்டா வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. நீ ஒருவேளை பிக் கம்பெனிஸா இருந்தீங்கன்னா வந்து பார்ட் ஏ கீழே வந்து வருவ, அதாவது பார்ட் 1 கீழே வந்து வருவ. ஒருவேளை ஸ்மால் கம்பெனிஸா இருந்தீங்கன்னா வந்து பார்ட் 2 கீழே வந்து வருவ. உனக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும்னா வந்து நீ வந்து மினிமம் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் சரியா? அதாவது பெரிய கம்பெனிஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 300 கோடியாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே இது சின்ன கம்பெனியா இருந்தேன்னா வந்து மினிமம் வந்து ஒரு 100 கோடியாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ மட்டும் தான் வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஆனா வந்து அந்த லிமிட்டை வந்து அக்டோபர் மாசம் மாத்திருப்பாங்க. 300 கோடியில இருந்து 150 கோடியா வந்து மாத்திருப்பாங்க. அதே சமயம் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு 100 கோடியில இருந்து 50 கோடியா வந்து மாத்திருப்பாங்க. வேற என்ன மாத்திருப்பாங்கன்னா வந்து உன்னோட டேர்ன் ஓவர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேர்ன் ஓவர் வந்து முன்னாடி வந்து 25% ஆச்சும் இருக்கணும் சரியா? நீ இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு 25% ஆச்சும் வந்து டேர்ன் ஓவர் இருக்கணும். அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 25% கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 10% வந்து மாத்திருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? சிம்பிளான விஷயம். டேட்டா வந்து மாத்திருப்போம் டிசம்பர்ல இருந்து மார்ச் முடியும். அதுக்கப்புறம் வந்து அக்டோபர்ல என்ன பண்ணேன் எது பண்ணேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துங்க, இதையும் படிச்சிருப்போம் சரியா? கிட்டத்தட்ட வந்து எத்தனை படிச்சோம்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? படிச்சோம் சரியா? சரி, அது பாத்துக்கோங்க, அக்டோபர்லயே நவம்பர்லயே வரும் சரியா? அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமோட பேர் பாத்துக்கோங்க. இதையும் நம்ம படிச்சிருப்போம் சரியா? மாத்ரு மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ரீசெண்டா படிச்சிருப்போமே. இதோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1515 மாத்திருப்பாங்க. நவம்பர் மாசம் வந்து ஆக்டிவ் ஆகும். அந்த மாதிரிலாம் படிச்சோம். நான் இருக்கா? புரிஞ்சுச்சா? முன்னாடி ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அதாவது 144088 இருந்திருக்கும். அதை வந்து 1515 மாத்திருப்பாங்க. ஞாபகம் இருந்தா போதும். படிச்ச மாதிரி தோணுதா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் படிச்சோன்னு? ஓகே, இப்போ இந்த ஸ்கீம்குள்ள வந்து வந்துருங்க. இது வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2017 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யார் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பானா வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து இந்த தாய்மார்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது குழந்தை பெற்றுக்கிட்ட தாய்மார்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ட் மாதிரி சரியா? அதாவது அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காசு மாதிரி வந்து தருவாங்க. இந்த ஸ்கீம் கீழே வந்து எவ்வளவு தருவாங்கன்னா
ஒரு 5000 வந்து தருவாங்க. சரியா? அதுவும் இல்லாம வந்து இன்னொரு ஒரு 1000 அது வந்து எது கீழ வந்து தருவாங்கன்னா, ஜனனி சுரக்ஷா யோஜனா கீழ வந்து ஒரு 1000 வந்து தருவாங்க. மொத்தமா எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, நீ குழந்தை பெத்துக்கிட்டேன்னா, உனக்கு வந்து 6000 தருவாங்க இந்த ஸ்கீம் கீழ. ஓகேவா? வேற என்ன இந்த ஸ்கீம்ல படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை 2வது குழந்தையும் பெத்துக்கிட்டேன்னா, அது வந்து உமனா இருந்தா, அதாவது கேர்ளா இருந்தா, உனக்கு வந்து 6000 நாங்க தருவோம். பாயா இருந்தா தரமாட்டாங்க. கேர்ளா இருந்தா மட்டும் தான் வந்து 2வது சைல்டுக்கு வந்து தருவாங்க. அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? ம். இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, இந்த ஸ்கீம் வந்து 2017ல வந்துச்சா? ஜனவரி 1ஆம் தேதி வந்திருக்கும். இது வந்து இப்ப வந்து 9 வருஷம் ஆச்சு. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தன பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 4,50 கோடி பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அந்த மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? அடுத்து போலாமா? இந்த ரூ. 5000 சொன்னேன் பார்த்தீங்களா? அத வந்து 2 இன்ஸ்டால்மென்ட்டா வந்து தருவாங்க. நீ வந்து பிரெக்னன்சி வந்து எப்படி சொல்றது? கன்ஃபார்ம் பண்ற பார்த்தியா? அப்போ வந்து ஒரு ரூ. 3000 வந்து தருவாங்க. ஆஃப்டர் சைல்டுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்த பிறகு வந்து ஒரு ரூ. 2000 வந்து தருவாங்க. அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? சிம்பிளான விஷயம். இந்த ஸ்கீம் வந்து இப்போ வந்து 9 வருஷம் ஆச்சு. அவ்வளோதான். ஓகே. அதுக்கடுத்து ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். சரியா? இதையும் நம்ம படிச்சிருப்போம். அது என்னடா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு படிச்சிருக்க மாட்டோம். கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னா என்ன படிச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்றது? இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸே நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே. இப்போ வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புறாரு. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா வந்து, இங்கேருந்து அனுப்புறதுக்கு வந்து இவருக்கு வந்து காசு வந்து தேவைப்படும். சரியா? ஒரு இத்தன லட்சம், அத்தன லட்சம் வந்து தேவைப்படும். அந்த லட்சங்கள் இருந்தா மட்டும் தான் வந்து இவரால வந்து அனுப்ப முடியும். இவர் வந்து இப்போ வந்து பேங்க்ட்ட போய் காசு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பேங்க் வந்து குடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. "என்னப்பா உன்ட்ட ஒரு கொலாட்ரலும் இல்ல. நான் குடுத்தேன்னா நீ திருப்பி குடுப்பியா? மாட்டியான்னு எனக்கு தெரியாது." அப்படின்றது வந்து யோசிப்பாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றான்னா வந்து கவர்மெண்ட், "நீ வந்து அவன நம்பி லோன குடு. ஒருவேள அவன் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5,00,000 குடுக்குறேன்னு வச்சுக்க. 5,00,000மும் அவன் குடுக்கலைன்னா, அந்த 5,00,000த்தையும் மொத்தமா வந்து நான் வந்து உனக்கு குடுத்துடுறேன்." ஒரு கேரண்டி மாரி. சரியா? புரியுது தானே? அதாவது அவன் குடுக்கலைன்னா, நான் வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்கீம் தான் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீமு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இப்ப வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மோடி இருப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது யூனியன் கேபினெட்டோட சேர் மோடி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து எத்தனை கோடிக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்து 20,000 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேற என்ன இதுல இருக்கும்? இத வந்து ஆப்பரேட் பண்றது யார் யாருன்னு பாத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ் அவன் தான் வந்து இத வந்து ஆப்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அதோட வேல்யூ வந்து 1 ட்ரில்லியன் வந்து அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்தியால இருக்க மொத்த ஜிடிபில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் இந்தியால ஜிடிபி 100% ஜிடிபி இருக்குன்னா, அதுல 21% வந்து யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த மாரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகே தானே? அடுத்து போலாமா? ஓகே. அடுத்து வந்து அடுத்த 2 யூனிவர்சிட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸு. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. அடுத்த நியூஸ் வந்துருங்க. 17ஆம் நியூஸு. இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2 யூனிவர்சிட்டி வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. நம்மளோட நலந்தா யூனிவர்சிட்டியும், அதே மாரி வந்து ரஷ்யால வந்து கல்மிக் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி ஒண்ணு இருக்கும். அதாவது கல்மிக் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். இவங்க 2 பேரும் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்த எஜுகேஷனலு, ரிசர்ச்சு இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த புத்திஸ்ட் ஸ்டடீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? புத்திஸ்ட் ஸ்டடீஸு, இந்த சான்ஸ்கிரிட்டு இதெல்லாம் வந்து 2 யூனிவர்சிட்டிலயும் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி வந்து ட்ரிபிள் ஐ தான அது? ஐஐஐ. ஆ.
ட்ரிபிள் ஐ இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் ஃபோரம் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும், ஒரு மீட்டிங் மாதிரி வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யால கல்மிக் ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு இடத்துல எலிஸ்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரியா, அங்க வச்சு வந்து செப்டம்பர்ல வச்சு நடந்திருக்கும், அதையும் சொல்லியிருப்பாங்க இந்த நியூஸ்ல. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்மிக் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணியிருப்பானா வந்து ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரி விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பானா, ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி. இந்த புத்தி சம்பந்தப்பட்ட டெஸ்ட், இந்த கல்ச்சரல், இதை வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது யார் யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க வந்து ஒரு 3 வித யூனிவர்சிட்டி. டுவா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி, புரியாட்டியா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி, டிரான்ஸ்பைக்கால் டிரான்ஸ்பைக்கால் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி சரியா. இந்த 3 யூனிவர்சிட்டி கூடயும் சேர்ந்து இவங்க வந்து இந்த இந்த ரிசர்ச் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் எம்ஓஐ சென்ட் பண்றது. 2வது விஷயம் ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. 3வது விஷயம் வந்து இந்த ரிசர்ச் சென்டருக்காக ஒரு 3 பேர் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. விளங்குச்சு தானே? ஈஸியான விஷயம். அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது என்னது ஒன்றும் இல்லை, நம்ம ஆந்திர பிரதேஷ் இருப்பான் பார்த்தீங்களா, ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து கொண்டு வர போறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஆந்திர பிரதேஷ்ல ஒரு டேட்டா சென்டர் வந்து கொண்டு வர போறாங்க. எத்தனை மெகாவாட்டுக்கும் பார்த்துக்கோங்க, 300 மெகாவாட்டுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. இதுக்காக வந்து ஒரு 15,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து எங்க வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வந்து நடந்திருக்கும் டெல்லியில வச்சு சரியா. யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் அப்படின்ற ஒரு ஃபோரம் வந்து நடந்திருக்கும். அதாவது ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் மாதிரி வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யார் சேர்ந்து வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து கொண்டு வர போறாங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் போர்டும் டில்மேன் குளோபல் ஹோல்டிங் அப்படின்னு ஒருத்தவன் சரியா, யூஎஸ் இருந்த ஒரு கம்பெனி, அவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து கொண்டு வர போறாங்க. எங்க கொண்டு வராங்க, எத்தனை மெகாவாட், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரியா, அது அவ்வளவுதான் வந்து இதுல வந்து படிக்கணும். ஓகே தானே? அதோட பேர் பார்த்துக்கோங்க, டிடிஜி ஏபி1 அந்த டேட்டா சென்டரோட பேர். ஓகே, வாங்குதா? நான் வாட்டு தனியா பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துருங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்ஃபார்மல் பிஸ்னஸ், இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்ன இன்ஃபார்மல் பிஸ்னஸ் வந்து இந்த சின்ன சின்ன டீ கடை, டெய்லர் கடை, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த இன்ஃபார்மல் பிஸ்னஸ் மேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தேவையான லோன் வந்து தேவைன்னா வந்து இந்த உதயம் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்கும், உதயம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது கீழே வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கிடுவாங்க சரியா. அதுல என்ன இருக்கும்னா வந்து அவனோட பேரு, நான் வந்து எங்க வந்து பிசினஸ் வந்து பண்றேன், என்ன பிசினஸ் பண்றேன், அட்ரஸ் எல்லாமே வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அதை பார்த்து உனக்கு வந்து லோன் வந்து தந்துருவாங்க. இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டும் நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து சைன் பண்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா சிட்பி, என் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட வந்து 1.64 லட்சம் கோடி, 1.64 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இந்தியால வந்து இருக்கு இவனுக்கு இல்ல. என்ன சொல்றான்னா இந்த சிட்பி, என்பா இவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டல் வந்து அப்ளை, அதாவது உதயம் அசிஸ்டன்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணி லோன்லாம் வந்து வாங்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னா வந்து அவன் வந்து அப்ளை பண்றான் பாத்தீங்களா, டெய்லரு, இந்த இடத்துல கடை வச்சிருக்கேன் அப்படின்றது வந்து அப்ளை பண்றான் பாத்தீங்களா, அந்த விஷயம் உண்மையா இல்லையா, உண்மையிலேயே டீ கடை வச்சிருக்கானா, உண்மையிலேயே அந்த இடத்துல கடை வச்சிருக்கானா, கடை வச்சுதான் வந்து லோன் வாங்குறானா அப்படின்றதுக்காக வந்து எனக்கு வந்து செக் பண்ணி வந்து நீங்க வந்து சொல்லணும். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல வந்து அத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, எனக்காக வந்து அவன்கிட்ட வந்து நேரா போய் உண்மையிலேயே அவன் டீ கடை வச்சிருக்கானா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்றாங்க. அதை செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கான்டாக்ட் பாயிண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க சரியா. அதாவது கான்டாக்ட் பாயிண்ட் வெரிஃபிகேஷனுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பார்ப்பதுக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டும் நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, உங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்றாங்க. இந்த எம்ஓஐ வந்து எத்தனை வருஷத்துக்கு கேட்டீங்கன்னா 2 வருஷம் அப்படின்றத சொல்ல தெரியணும் சரியா. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? அதான் இன்ஃபார்மல்னா வந்து இந்த சின்ன சின்ன டீ கடை, மளிகை கடை, சலூன் கடை, இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து பெர்மனண்டா வைக்காம வந்து அவங்களுக்கே தெரியாது, நல்லா ஓடிச்சுன்னா ஓகே இருக்கும். அந்த மாதிரி தான்.
ஓகே ஓகே. அதுக்கடுத்து வந்து என்ன பார்த்துக்கோங்க, நம்மளோட கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி இருப்பான் பார்த்தீங்களா? அவன் வந்து ஒரு எம்ஓ வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க 2 பேர் கூட. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன் டெக்னாலஜி அவனும் எஃப்ஐடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் இருப்பான் பார்த்தீங்களா? அவன் கூடயும் அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷன் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா? அவங்க 2 பேர் கூடயும் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சென்ட் பண்ணியிருப்பானா வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. அந்த கான்ஃபரன்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சோசியல் அண்ட் எஜுகேஷனல் செஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. எப்பன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 14 இருந்து 16 முடி நடக்க போகுது. எங்க வச்சு நடக்க போகுதுன்னா வந்து ஒடிசால புவனேஸ்வர் அப்படின்ற ஒரு இடத்த வச்சு நடக்க போகுது. இதை வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 பேர் கூட வந்து சென்ட் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? இந்த கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து யார் 3 பேர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கலிங்கா இன்ஸ்டியூட்டும், அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனும், அதே மாதிரி ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷன் உங்க 3 பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழங்குச்சு தானே. அதுக்கப்புறம் வந்து இந்த கலிங்கா இன்ஸ்டியூட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த கலிங்கா இன்ஸ்டியூட் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கூட வந்து என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில பேர் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது எஃப்ஐவிபி கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, ஃபீஃபா கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சோசியல் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. எங்க வச்சு நடக்குதுன்னு பார்த்துக்காங்க. அது வந்து யார் யார் ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் அதில் இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், வேர்ல்டு பிரெய்லி டே. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 4 அப்படின்ற சொல்ல தெரியணும். கிட்டத்தட்ட வந்து 2019 இருந்து இதை வந்து அப்சர்வ் பண்றாங்க. எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 8வது எடிஷன். அவங்க வந்து இந்த பிரெய்லி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்களை பத்தி நல்லா தெரியும். அவங்களோட பர்த் அனிவர்சரிக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. அவங்க தான் வந்து இந்த பிரெய்லி சிஸ்டத்தை வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரே நிமிஷம் கதவு பிடிக்கிறேன். ஓகே. வேர்ல்டு பிரெய்லி டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 4 அப்படின்றதே பார்த்துக்கோங்க. ஓகே, இது சொல்லிட்டேனோ. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்துக்கோங்க, கான் நாய் ஃபெஸ்டிவல் அப்படின்னு, நகாய் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். இது எங்க வச்சு நடக்குதுன்னு சொல்ல தெரியணும். மணிப்பூர்ல இம்பால் அப்படின்ற ஒரு இடத்த வச்சு நடக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. எந்த கம்யூனிட்டி வந்து இதை வந்து இது பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கபூய் கபூய் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி. சரியா? அதுக்கப்புறம் வந்து இரிடியம் ஸ்கேம் அப்படின்ற ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கும். எங்கன்னா வந்து தமிழ்நாட்டை வச்சு நடந்திருக்கும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்துக்கோங்க, குக்கூர் டிகார் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து எங்க ஃபெஸ்டிவல், இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்க அப்சர்வ் பண்றாங்கன்னா, அதாவது கொண்டாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா நேபாளில் வச்சு பண்றாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரோபோட். அந்த ரோபோட் எந்த மாதிரி ரோபோட்னா வந்து ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஒரு ரோபோட்டு. அதோட பேர் பார்த்துக்கோங்க, அண்டர் வாட்டர் ஃபேண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா வந்து சைனால இருக்கு, அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா?